நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். நம் இந்திய கடற்படைக்கு இந்தியா தயாரித்த 3 கப்பல்களை நேற்று ஒரே நாளில் ஒப்படைக்கப்பட்டன. இவற்றில் 2 போர்க்கப்பல்களும் 1 நீர்மூழ்கி கப்பலும் வழங்கும் நிகழ்ச்சி மகாராஷ்டிராவில் மும்பையில் நடந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். நாட்டுக்கு அர்ப்பணித்த பிரதமருக்கு கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி நினைவு பரிசு வழங்கினார். ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதி தேர்தலை முக்கிய கட்சிகளான அதிமுக, பாஜக புறக்கணித்துள்ளதால் அமைச்சர்கள், எம்பி, எம்எல்ஏக்கள் அடங்கிய பட்டாளங்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் முகாமிட வேண்டாம் என திமுக தலைவர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் மகா கும்பமேளாவின் முதல் அமிர்தஸ் நானன் எனப்படும் புதிய நீராடல் நேற்று நடந்தது. பல்வேறு மடங்களை சேர்ந்த மடாதிபதிகள், சாதுக்கள், சன்னியாசிகள் இதில் பங்கேற்றனர். திரிவேணி சங்கமத்தில் பக்தர்கள் புனித நீராடினர். பிப்ரவரி 24ஆம் தேதி வரை 45 நாட்களுக்கு மகா கும்பமேளா நடக்க உள்ளது. திருச்சி தென்னக்கரை சிறுகாம்பூரில் உள்ள அரசு டாஸ்மாக் கடையில் வாங்கிய மதுவை குடித்தபோது மது பாட்டிலில் இறந்த நிலையில் தவளை இருந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்த வாலிபர் மது பாட்டிலுடன் டாஸ்மாக் கடைக்கு சென்று விற்பனையாளர் வேல்முருகனிடம் கூறினார். வாலிபரை தகாத வார்த்தைகளால் திட்டி தவளை இருந்த மது பாட்டிலை பறித்து கீழே வீசி உடைத்து விட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சிறுகாம்பூர் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை பெற்ற பின் திருச்சி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் வாலிபர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரியை சேர்ந்த டாக்டர் பி நாராயணன் அவர்கள் இஸ்ரோ எனப்படும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தின் புதிய தலைவராக நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு முன்னாள் தலைவர் சோம்நாத் வாழ்த்து தெரிவித்தார். விண்வெளியில் பூமியிலிருந்து 475 கிலோமீட்டர் உயரத்தில் சுற்றுவட்ட பாதையில் தலா 220 கிலோ எடையுள்ள 2 செயற்கைக்கோள்களை ஒருங்கிணைக்கும் மிகப்பெரிய முயற்சியை இஸ்ரோ எனப்படும் இந்திய விண்வெளி ஆய்வு மையம் வெற்றிகரமாக நிகழ்த்தியுள்ளது. இந்த சாதனையை படைத்துள்ள 4வது நாடு என்ற பெருமை நம் இந்திய நாட்டுக்கு கிடைத்துள்ளது. நம் இந்திய நாட்டின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த போர்கள் நடந்த யுத்த பூமிக்கு கால்வான் பள்ளத்தாக்கு உள்ளிட்ட நாட்டின் மிக முக்கிய போர்க்களங்களுக்கு சுற்றுலா வரும்படி மத்திய அரசு அழைக்கிறது. இதற்காகவே பாரத் ரன் பூமி தர்ஷன் என்ற மொபைல் போன் செயலியை நம் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிமுகப்படுத்தினார். 2 குழந்தைகளை பெற்றவர்கள் மட்டுமே உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட அனுமதிக்கப்படுவர். இது மக்கள் தொகை வீழ்ச்சியை கட்டுப்படுத்தும் என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947878915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.